ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓமப்பால் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நார்மலாக நம்ம கஞ்சி வைக்கிற மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா க்ரீமியாக குட்டி பசங்க கூட சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். அந்த ஃபீவரிஷாக இருக்கிற டைமில் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் நாக்கு ஒரு மாதிரி ஃபீவர் டைமில் நாக்கில் ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி சப்புன்னு இருக்கும் இல்லையா. நாக்கு ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும்ல, அந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காகவும் நமக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு நல்லா ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் இந்த ஓமம் இருக்கு இல்லையா, அதை நல்லா முடிச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நார்மலாக நம்ம கஞ்சி செய்கிற மாதிரியே ஒரு குக்கரில் கொஞ்சோண்டி அரிசியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இந்த அரிசி கூட நம்ம 4-5 உருட்டு பருப்பு இருக்கு இல்லையா, உளுந்தம்பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நல்லா வெள்ளைப்பூடு நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஈஸியாக நமக்கு வந்து அந்த கேஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஜீரகம், அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஓமம் கெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். இதோட போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு, நமக்கு கஞ்சி வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க தண்ணி. இப்போ வெந்தயம், உப்பு, கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வேணுங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இறக்குன அப்புறம் நல்லா காய்ச்சி வெதுன்னு இருக்கிற பால் இருக்கு இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வெறுமனே அந்த கஞ்சி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலாக இருக்கும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு இது க்ரீமியாக இருக்குன்னு. இதை இப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். அந்த லாஸ்ட்டாக நம்ம அந்த ஓமம் கட்டி அந்த துணியில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த துணியை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஓமத்தில் உள்ள அந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா வாசமாக இருக்கும் கஞ்சி. நார்மலாக நம்ம ரொம்ப குட்டி பசங்க, ஒரு 8 மந்த்ஸ் பேபி இல்லை ஒரு 1 இயர் பேபி அப்படிக்கலாம், அவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபீவர் வர டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் நாக்குக்கும் நல்லாயிருக்கும், வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும், கொமட்டை செய்யாது. இந்த ஓம ஸ்மெல்லு, இந்த வெள்ளைப்பூடு ஸ்மெல் வந்து கொமட்டாது, வாமிட்டிங் வராமல் இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. ஆனால் நல்லா குலைவாக வச்சு இந்த பால் ஊற்றி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா முழுங்குறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Lux. Bye bye. Thank you for watching.